எங்க தலைவர் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு வேதனைப்பட்டார் தெரியுமா? அந்த நடிகை கூட சேர்ந்து வாழ முடியலன்னா காமராஜர் மாதிரி வாழ வேண்டிய நாம கல்யாணம் பண்ணி அவர் பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தகுதியெல்லாம் ஒரு தலைவருக்கு இல்லை. எம்ஜிஆர் மாதிரினாரே இதுக்கு தானோ ரெட்டல சின்னத்துக்கு போட்டியா ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் போட்டி போட்டு நின்னாங்களே, அது மாதிரி சங்கீதா அண்ணியும் த்ரிஷா அண்ணியும் விசில் சின்னத்துக்காக போட்டி போட்டு நிப்பாங்களா? இந்த 2 அண்ணிங்க மட்டும் தானா இல்ல இன்னும் பல அண்ணிகள் வருவாங்களா? சரி, ஓகே விடுங்க, வீடியோ வரும் ஒண்ணுன்னா அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சங்கீதா அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் சிகப்பு, அவங்க கண்ணு மை கருப்பு, அதுல இருக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியல. இப்ப யாருக்குங்க போட்டி? த்ரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும். நீங்களாம் பெண்ணியவாதிகளா? ஒரே ஒரு லேடி வெளியில வந்து அப்படியே கண்ணை கசக்குனா எல்லாரும் கூட்டமா கூடி நின்று ஒன்னா சேர்ந்து நடத்துறீங்களே, நீ ஒரு மரியாதை வேணாமா? மரியாதை கெட்ட பிறகு எதுக்கு சார் மரியாதை? அந்த காலத்துல எல்லாம் ஒரு கணவனுக்கு 5 மனைவிகள் இருந்தாங்க. இப்ப எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஃபீல் பண்றீங்களோ? எனக்கு வாய்ப்பு இல்லதான், ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? அதுக்குதான் இருக்கிறாரு கூடவே ஜெகதீஸ்வரன். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க கூட்டி கொடுக்குறோம். கூட்டி கொடுப்பீங்களா? அசிங்கமா இல்ல இப்படி பேசுறீங்களே, கூட்டி கொடுப்போம். நீங்க காட்டி கொடுக்காம இருந்தாவே நல்லா இருக்கும். நீங்க கூட்டி கொடுக்க மாட்டீங்க. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு கூட்டி கொடுக்குறோன்னு பாருங்க. உங்க தலைவருடைய வாழ்க்கை ஒரு நடிகை பின்னாடி போயிட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. உங்க வீட்டுல இருக்கிற 4 ஓட்டை வச்சுக்கிட்டு ஓடல சார், கல்லு வீடு. ஏன் பறக்கிற காரு கொடுக்க கூடாதா? பறக்கிற காரை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளார வைக்க கூடாதா? ஆட்சிக்கு வந்துட்ட பேர் கொடுக்கும். டேக் ஆஃப் லேண்டிங் கீழே மேன். ஐயோ, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு தாவேக்காவை தடை பண்ணணும். திமுகவை தடை பண்ணுங்கிறான். அது தடை பண்ணாலும் காட்டாற்று வெள்ளம் சார், அடிச்சு தீக்கி போட்டு போயின்னு இருக்கும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆட்ட சங்கர் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா, உங்க கட்சிக்கு வந்திருந்தாருன்னா அவர் வந்து தப்பிக்க வச்சிருப்பீங்க சார். ஒரு விதத்துல பார்த்தா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதும் குற்றம் தானே. எங்க தலைவர் கட்சி கொடியில பாத்தீங்களா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சிகப்பும் மஞ்சளும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் கருப்பை வச்சிருப்பானுங்க. புரியுதா? அதுல கூட இந்த லேடிஸ் கட்டுறாங்கல்ல மஞ்சள் சிவப்பு புடவை கலர், அதுதான் எடுத்திருக்கீங்க. ஜென்ஸு கட்டுற மாதிரி எதனா எடுத்திருக்கீங்களா? அதுலயும் லேடிஸ் விட மாட்டீங்க போல இருக்கு. தாயை கடவுளான்னு நினைக்கிறவங்க. புரியுதுங்களா? ஆனா உங்க தலைவர் தாயே ஒதுக்கி வச்சிருக்காரு, தாய் தகப்பனையும் ஒதுக்கி வச்சிருக்காரு, இந்த பக்கம் பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சிருக்காரு, பெத்த பொள்ளிங்களையும் ஒதுக்கி வச்சிட்டாரு. ஒருத்தன் பொது பணியில இருக்கிறப்ப குடும்பத்தை பார்க்க கூடாது. எங்க தலைவர் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு வேதனைப்பட்டார் தெரியுமா? அந்த நடிகை கூட சேர்ந்து வாழ முடியலன்னா ஹலோ, காமராஜர் மாதிரி வாழ வேண்டிய நாம கல்யாணம் பண்ணி அவர் பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தகுதியெல்லாம் உங்க தலைவருக்கு இல்லை. வேணாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்ல, உண்மையதான் சொன்னேன். அப்புறம் எல்லாரும் கோவிச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கலாம். விஜயோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு, தெரியறதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கலாம். எனக்கு என்னவோ எம்ஜிஆர் மாதிரினாரே இதுக்கு தானோ. ஏன்னா எம்ஜிஆர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், காமராஜர் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். அவரு எவ்வளவு பெரிய தலைவர் காமராஜர், ஏணி வச்சா கூட எட்டாது. எம்ஜிஆர் வேணா யூஸ் பண்ணிக்காங்க. கரெக்ட். அதான் நீங்க பக்காவா பிளான் பண்ணி திமுக காரனை உட்காந்து நடத்துறீங்க பாத்தீங்களா? எம்ஜிஆர் அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா காமராஜர் அசிங்கப்படக்கூடாதுங்கிறது மாதிரி காப்பாத்துறீங்க சார். நான் அப்படி சொல்லல. காமராஜர் பெருந்தலைவர், அவருக்கும் விஜயுடைய கேரக்டருக்கும் நீங்க ஒப்பிட முடியாது. நான் எம்ஜிஆர் மாதிரி 67 77 திருமணம் மாதிரி நான் திருப்புறேன் வரலாற, நான் எம்ஜிஆர் அப்படி இப்படின்னு உங்க தலைவர் எம்ஜிஆர் தீக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் இப்ப என்னதுன்றது வெளியே வந்துருச்சு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் மேலேயும் ஒரு அப்பற்ற ஒரு அரசியல் வழிக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா
சினிமால நடிக்கும் போது சரி, அரசியலுக்கு வந்த மாதிரி அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. இப்போ சங்கீதா அவர்கள் சொல்ற மாதிரியும் சினிமாலையும் இந்த நடிகை கூட இவர் உறவுல இருந்தாரு, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் இப்போ இந்த உறவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ 2 பேரும் ஈக்குவல் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு சொல்றேன். அப்ப ரெட்டல சின்னத்துக்கு போட்டியா ம், ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் போட்டி போட்டு நின்னாங்களே, ம், அது மாதிரி சங்கீதா அண்ணியும் ம். த்ரிஷா அண்ணியும் விசில் சின்னத்துக்காக போட்டி போட்டு நிப்பாங்களா? இந்த 2 அண்ணிங்க மட்டும் தானா? இல்ல இன்னும் பல அண்ணிகள் வருவாங்களா? சரி, ஓகே விடுங்க. வீடியோ வரும் ஒன்னொன்னா, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வரும் ஒவ்வொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? ம், ஆமா, ம், எங்க தலைவன் தசரத மகாராஜா தெரியுமா? ம், ஆ? ம். 60,000 பொண்டாட்டி வச்சிருந்தாரு. 60,000 அப்புறம் அனுபவிக்கிறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிருமா சார்? அதான். அப்ப இதுல இருந்து தெரியுதா? ஆ? நீங்க எல்லாம் அனுபவிக்கிங்கிற ஆசையில இருக்கிறீங்க. ம், அப்படி இருக்கக்கூடாது. ம். இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீடும் என் குடும்பம்னு சொன்னாரா? ஓ, இத ஒவ்வொரு கணக்கு மக்களும் என் மக்கள்னு சொன்னாரா? ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொன்னாரா? ஆ? இத வச்சுதான் சொன்னாரோ? ஆ. அப்படி இருக்கிற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவனை ம், ஆ? ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிற மனைவி கேஸ் கொடுத்துட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக ம், ஆனாங்க. ம். ஆனா சார், வேற யாருன்னா கொடுத்திருந்தா பிரச்சனை இருக்காது. கட்டின பொண்டாட்டியே கொடுக்குறாங்களே அப்படின்றதுதான் இங்க பெரும் பிரச்சனையே. திமுக கார சதி, அது தெரியுமா தெரியாதா? சார், எதுக்கத்தான திமுக சதி திமுக சதின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சார். விஜயோட ஃபேமிலி திமுக கண்ட்ரோல தான் இருக்கிறாங்களா? சொல்லுங்களேன். உங்களுக்கு சங்கீதா அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் சிகப்பு, அவங்க கண்ணு மை கருப்பு, அதுல இருக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியல? லிப்ஸ்டிக்கு, கண்ணு மை, கண்ணில் கருப்பு சிவப்புல சார், உதட்டுல லிப்ஸ்டிக்னா ரெட் கலர் வச்சாதான் நல்லா இருக்கும். கண்ணுல கருப்பு கலர் மை வச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்குன்னு பச்சை கலர் வைக்க முடியும் கண்ணுல? இதெல்லாம் ஒரு காரணம். இதுக்கு திமுக தான் சதின்னு வேற பேசிட்டு வரீங்க. உங்களுக்கு சொன்னாலும் புரியவே புரியாதுங்க. ம். உங்களுக்கு சீரியஸா சொல்றேன், ஒரு காலத்திலயும் புரியாது. உங்க தலைவருக்கு எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. உங்களை மாதிரி ஒரு தற்குறி கூட்டம் இருக்குது, இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு ஆடியோ வேற தெள்ள தெளிவா ஆடியோல சொல்றாங்க. இந்த பெரிய விஷயம் வந்து வைரலா போயிட்டு இருக்கு, இது திமுக சாயம் பூசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வேற வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப யாரு யாருக்குங்க போட்டி? த்ரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும். ஏங்க, டிவி கேக்கும் டிஎம் கேக்குங்க. ம். எதிர்கட்சி யாரு? யாரு? டிவிக்கு. தெரியுதுல? ம். ஆளுங்கட்சி யாரு? திமுக. அப்ப சதி பண்றானுங்கல்ல? ம். பண்றாங்களா இல்லையா? அவங்க பண்ணல சார், நீங்களா கொளுத்தி போடுறீங்க. இது திமுக சதிதான். மாட்டிக்கிட்டீங்க கையங்களுமா. இதை டைவர்ட் பண்ணும்ல, அதுக்கான விஷயத்தை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருப்பி திருப்பி தலைமை மேல பழி போட்டு பார்க்காதீங்க. நாங்க பழி போட்டு பார்க்காம இருக்கிறது இருக்கோம். விஜய் கை போடாம இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதே. கை போட்டாரா? ம். எங்க போட்டாரு? எதுல போட்டாரு கைய? அந்த நடிகை மேலதான். போட்டோ அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டோ போடுறது இவங்களுக்கு அவமானமா இருக்கு சார். சங்கீதா மேடம்க்கு சொல்றாங்க. அவங்க வெளியில போறாங்க, ஊரை சுத்துறாங்க, அந்த போட்டோ எல்லாம் சமூக வலைதளங்களை போடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல விஜயால, அந்த நடிகையால அப்படின்னு ரொம்ப குமுறாங்க. என்னங்க பெரிய நீங்களாம் பெண்ணியவாதிகளா? ஒரே ஒரு லேடி வெளியில வந்து அப்படியே கண்ணை கசக்குனா எல்லாரும் கூட்டமா கூடி நின்று ஒன்னா சேர்ந்து நடத்துறீங்களே, நீங்களா நல்லவன்னு பேர் வச்சுக்கிறதுக்கா? சார், அந்த லேடி பொதுமக்கள்ல ஒருத்தரா இருந்தா பிரச்சனை கிடையாது. விஜய் ஒய்ஃப் தான், கூட வாழ்ந்துருக்காங்க. வாழ்றவங்களாம் வாழ்றாங்களா? கல்யாணங்கிறது நிறைய பேர் பேருக்கு தான் பண்ணிக்கிறாங்க. ஓ, ஆமா, புல்ல பெக்கிறதே கடமைக்கு பெத்துக்கிறாங்க. சரி சரியா? நிறைய பேர் அப்படிதான். சரி, உங்க தலைவரும் சங்கீதாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? பேசிக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அண்ணி வந்து எங்க தலைவனோட ரசிகை. புரியுதுங்களா? நீங்க எந்த அண்ணியை பத்தி பேசுறீங்க? சங்கீதா அண்ணி. பேர் மென்ஷன் பண்ணிடுங்க சார், ஏன்னா 2 அணி சொல்லிட்டீங்க.
அதுக்காக எந்த அண்ணியை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் சங்கீதா, த்ரிஷா இப்படிங்கிற பேர் விட்டுற வேலையை வைக்கவே வைக்காதீங்க. ம் அவ்வளோ கோவம் வருது, புரியுதுங்களா? அண்ணின்னு கூப்பிடணும். அவ்வளவுதான். அது யார் வேணாலும் போய் சேர்ந்துக்கும். அது இவங்கள போய் சேருதா அவங்கள போய் சேருதான்னு தெரியாது. ஒரு மரியாதை வேணாமா? மரியாதை கெட்ட பிறகு எதுக்கு சார் மரியாதை? நீங்க ம் அதான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு உட்காந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளார பூந்து கொட்டையை கலப்புற வேலையெல்லாம் வைக்காதீங்க. கொட்டையை கலக்க சார், அது குட்டையை கலக்காதீங்க சார். குட்டைக்கும் கொட்டைக்கும் சம்பந்தமே இல்லாம பேசின்னு இருக்கீங்க. அந்த குட்டையை கலக்காதீங்கன்னு தான் சொல்றேன். நாங்க கலக்கல. ஆ, சங்கீதா அண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா பதில் சொல்ல மாட்டீங்க, என்னன்னோ பேசிட்டு இருக்கீங்க. அவங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ், அதுக்கு பதில் சொல்லுங்க. லவ் மேரேஜ், லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். அப்போ புரிதல்னு ஒண்ணு இருந்திருக்கல ரெண்டு பேருக்கும். அப்பவே விஜய் அவர்கள், உன்னை எனக்கு பிடிக்கலாமா, எனக்கு இந்த நடிகை கூட தான் அஃபேர் இருக்கு, அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் முதல்ல சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? எந்த ஊர்லங்க இருக்கீங்க? நம்ம தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? ம் ஆ? ஏமாத்துறதா? ஏமாத்துறதா? ம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு கணவனுக்கு 5 மனைவிகள் இருந்தாங்க. இப்ப எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி. ம் 1976ல பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல எல்லா மனைவிக்கும் சோறு போட முடியாதுன்னு சொல்லி எல்லா மனைவியும் பக்கத்துல இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் சமர்ப்பங்க கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு ஒரு மனைவின்னு அப்பையில இருந்து கொண்டு வந்தாங்க. ஃபீல் பண்றீங்களோ? ஃபீல் பண்றோமா? இல்ல நீங்க சொல்றத பார்த்தாலே அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு வாய்ப்பு இல்லதான், ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? அதுக்குதான் இருக்கிறாரு கூடவே ஜெகதீஸ்வரன், அவர்கிட்ட கேளுங்க, ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதான் விஜய்க்கு அவர் தானே ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஜெகதீஷ் இருக்காருன்னு நீங்க காட்டி கொடுக்குறீங்க, ஏன்னா திமுக காரன். அப்ப நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க கூட்டி கொடுக்குறோம். கூட்டி கொடுப்பீங்களா? அசிங்கமா இல்ல இப்படி பேசுறீங்களே, கூட்டி கொடுப்போம்னு. ஹலோ, புரியல உங்களுக்கு? என்னதான் இல்ல நீங்க தானே சொன்னீங்க கூட்டி கொடுப்போம்னா எதை கூட்டி கொடுப்போம், எதுக்கு கூட்டி கொடுப்போம், என்னத்தை கூட்டி கொடுப்போம் அப்படின்னு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதுதான் அது அசிங்கமா இருக்குது சார், கூட்டி கொடுப்போம்னு சொன்னா. மக்களுக்கு இவனுங்க 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, இதே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 10,000 ரூபாய் கூட்டி கொடுப்போம். ஓ, அந்த கூட்டி குடிப்பீங்கன்னு சொன்னீங்களா? அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா டிவிகேல வந்து 1+1 அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்துருமா, அந்த கூட்டி கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டேன் நான். மொட்டையா பேசுனா எப்படி சார்? தெளிவா பேசுங்க சார். நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்களா? நான் தெளிவா தான் பேசுறேன், ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஓகே, ஆமா, முதல்ல சீரியஸா சொல்றேன், நீங்க காட்டி கொடுக்காம இருந்தாவே நல்லா இருக்கும். நீங்க கூட்டி கொடுக்க மாட்டீங்க. நாங்க கூட்டி கொடுப்போம்னு சொல்றேன், கூட்டி கொடுக்க மாட்டேன்னு. நாங்க கூட்டி கொடுக்காம இருக்கிறத பாக்குறீங்களா? சரி, அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க காட்டியும் கொடுங்க கூட்டியும் கொடுத்துருங்க. காட்டி கொடுக்கறது உங்க வேலை, திமுக காரன் வேலை, தெரியுமா? அதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது. ஆமா, கூட்டி மட்டும் தான் கொடுப்பீங்க. பாருங்க, எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு கூட்டி கொடுக்குறோன்னு பாருங்க. அப்படியே எனக்கு எதனா கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ சார், அது இல்ல சார், நீங்க 10,000 50,000 அப்படி கூட்டி கொடுப்பீங்களே, எனக்கு எதனா ஒரு 50,000 60,000 கூட்டி கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபானா கூட்டி கொடுங்கன்னு சொன்னேன். புரியுதுங்களா? பணத்து பின்னால போய் மனுஷனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஆனா உங்க தலைவருடைய வாழ்க்கை ஒரு நடிகை பின்னாடி போயிட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. திருப்பி திருப்பி சொல்றேன், வேணாம், இது மாதிரி குட்டிச்சவரா போயிடுச்சு அதா போயிடுச்சுலாம் சொல்லாதீங்க. ஆமா, நாளைய சமுதாயம் நாளைய மக்கள் எங்க பின்னாலதான் நிக்கிறான், புரியுதுங்களா? உங்க வீட்டுல இருக்கிற 4 ஓட்டை வச்சுக்கிட்டு. ஓடல சார், கல்லு வீடு. ஹலோ, ஓட்டு போய் போடுவீங்களா பூத்துல உட்காந்து
டிங்கி 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 ஓ, பச்சைக்கு பச்சைக்குன்னு அழுத்தி அந்த ஓட்டு சொன்னீங்களா? அப்புறம் வீட்டு மேல கூரை ஓட்டு அப்படின்னு நினைச்சிட்டேன். திமுக காரணங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி எவ்வளவு தெரியுமா கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க. இவனுங்க ஆட்சி வந்தா மட்டும்தான் கட்டடம் கட்டுறது, வீடு கட்டுறது, பாலம் கட்டுறது எல்லாத்தையும் பண்றாங்க. ஏன் மத்த கட்சிக்காரெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறானுங்க? அவங்களுக்கு எல்லாம் அக்கறை கிடையாது. தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்ன்ற அக்கறை கிடையாது. திமுகக்கு மட்டும் தான் இருக்குது. அதனாலதான் கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறாங்க. அதான் புரிதல் எவ்வளவு தப்பா இருக்கு தெரியுதா? எனக்கு இப்படியெல்லாம் கட்டடம்லாம் கட்டினாதான் நம்ம சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு வெறும் கட்டடம், பாலம், இதெல்லாம் பாலம் நம்ம கேட்டோமா சார்? அந்த பாலம் கட்டுறதுனால தான் இன்னைக்கு டிராபிக் இல்லாம நம்ம ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வரோம். அதை நீங்க பேச மாட்டீங்களே, ஒத்துக்க மாட்டீங்களே. எது காசை செலவு பண்ணி மக்களோட வரி பணத்தை எடுத்து பாலம் கட்டி வைப்பீங்க. அந்த பாலத்து மேலதான் காரு போகணுமா? ஏன் பறக்கிற காரு கொடுக்க கூடாதா? பறக்கிற காரை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளார வைக்க கூடாதா? ஆட்சிக்கு வந்துட்ட பேரு கொடுப்போம் பறக்கிற கார். சீரியஸா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா பாலம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த கட்டமைப்பும் கிடையாது. நடந்தே போய்க்கலாம், நடந்தே வந்துக்கலாம். நடந்தே போய்க்கலாமா? காரு வேணாம். எல்லாருக்குமே ட்ரோன் கார். தனிப்பட்ட முறையில நீங்க எங்க பறக்கணுமோ அங்க பறந்து போய் அங்க இறங்கலாம். புரியுதுங்களா? டேக் ஆஃப் லேண்டிங். ஓகேவா? லைஃப்னா அப்படி இருக்கணும். டேக் ஆஃப் லேண்டிங் அதுவா? டேக் ஆஃப் லேண்டிங் புரியல. டேக் ஆஃப் லேண்டிங், லேண்டிங் கீழே மேன். லேண்டிங். ஐயோ இல்ல, உங்க ஆட்சிக்கு வந்துட்டா டேக் ஆஃப் லேண்டிங்னா மக்கள்லாம் என்ன கதியாக போறாங்களோ. புதுசு புதுசா திட்டத்தை சொல்றீங்க. நீங்க போய் முதல்ல வந்து ஈசா மையத்துல போய் ஜாயின் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆமா, அங்க போய் ஜாயின் பண்ணி எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அதை தேடணும் காணுன்ட்டு. ஆமா, இவர் ஒரே 16 வயசு பொண்ணு அப்படியே போய் அங்க சேர்ந்தோன்னு தேடிட்டு வீட்டுல வந்து கேஸ் கொடுத்து கூட்டிட்டு வர போறாங்க. ஆமா, நிறைய பேர் போய் கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா பெற்றோர்கள்லாம், என் பொண்ணை காணும், ஈசா மையத்துல போயிட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்திய திருநாட்டுல ஒரு இந்துவா இருக்கிறதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு தாவேக்காவை தடை பண்ணணும். தாவேக்காவை தடை பண்ணுமா? திமுகவை தடை பண்ணுங்கிறான். அது தடை பண்ணாலும் காட்டாற்று வெள்ளம் சார், அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருக்கும். எதுக்குங்க இவ்வளவு சொம்பு தூக்குறீங்க? தண்ணி குடிக்கதான். தண்ணி குடிக்கப்பா? சொம்புல தானே தண்ணி குடிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க புரியல. இல்ல, எதுக்கு சொம்பு தூக்குறீங்கன்ற, தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு தூக்குறேன்ற. என்ன அந்த சொம்புல தண்ணி எடுத்துட்டு வருவான்? என்னை டென்ஷன் பண்ணணும்னு ஆசையா? நான் ஏன் சார் டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு சட்டில்டா அமைதியா பேசிட்டு இருக்கேன். சீரியஸா, மனுஷனை மிருகமா மாத்திராதீங்க. எனக்கு என்னவோ உங்க தலைவர் மேல குற்றம் சுமத்திட்டாங்க, ரொம்ப கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இதுல இருந்து தப்பிக்க முடியாது, அதனால நீங்களும் அடக்கி வாசிக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்னது அடக்கி வாசிக்கிறேனா? ஃபீலிக்ஸ் ஜெரால்டு எங்க கட்சிக்கு வந்ததுனால தான் வெளியில இருக்கார், இல்லட்டினா உள்ள இருப்பார். இதே சவுக்கு சங்கர் அவங்களோட ஆட்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க. அவரு இப்ப மறைஞ்சு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இதே தாவேக்காவில வந்து சேர்ந்து இருந்தாருன்னா யாரு பயந்து போய் பேசிட்டு இருக்கமா? எங்களை அபயம் தேடி எங்கள்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தவங்களுக்கு பயம் தெளிர வைக்கிற ஆட்கள் நாங்க. அப்படி நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆட்டோ சங்கர் இப்ப உயிரோட இருந்திருந்தாருன்னா, உங்க கட்சிக்கு வந்திருந்தாருன்னா அவர் வந்து தப்பிக்க வச்சிருப்பீங்க. நான் சவுக்கு சங்கர சொன்னேன், ஆட்டோ சங்கர சொல்லல. இல்ல சார், ஆட்டோ சங்கரும் உங்க தலைவர் மாதிரி பெண்கள் விஷயத்துல அப்படி இப்படி இருந்தாரு, உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாவே இருந்திருப்பாரு. ஒருவேளை அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா, நீங்க உங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா தப்பிக்க வச்சிருப்பீங்க. யாரோடங்க கம்பாரிசன் பண்றீங்க? ஆட்டோ சங்கர்னா யாருன்னு தெரியுமா? யாரு? பெண்களை கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணி
செவுத்துல வச்சு பூசி வச்சவன் ஒரு கொலகார பாவி. ம். அந்த பாவி என் தலைவனு ஒன்ன. சார் ஒரு விதத்துல பார்த்தா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதும் குற்றம் தானே, அவனும் பாவி தானே. பதில் வரல, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது மனுஷன்கிட்ட உட்காந்து பேசலாம், மாட்டுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா ம். மாக்கள்னு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நீங்கெல்லாம் மக்கள் இல்ல, ம். மாக்கள். மாக்கள்லாம் மகா பெரிய மக்களா? மகா பெரிய மக்களா? ம். ஹலோ, ம். மாடுகள். ஓ. தமிழ்நாட்டுல திமுக கார முன்னால எல்லா மக்களும் மாடா தலையாட்டிட்டு நிக்கிறோம். அது டிவிகேல உங்க தலைவர் செய்யற தப்புக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மையா இருக்கிறது டிவிகேல தான். உங்க தலைவர் தப்பே செஞ்சாலே என் தலைவர் பின்னாடி நிற்போம், எங்க அண்ணனுக்கு நிற்போம், வி ஸ்டாண்ட் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி நிற்பீங்க, வி சப்போர்ட் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி நிற்பீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருக்குது, ம். அந்த புரிதல் தன்மை எங்களுக்கு இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, தப்பே பண்ணாலும் தலைவன் நம்மாளுங்கிற ஃபீல் இருக்கணும். ம். ஆமா, அதெல்லாம் கரெக்ட் தான்.